அதாவது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக என்னை நியமித்ததுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவு மொத்த வக்ஃபு வந்து 248 இருந்தது. இந்த 248 டிசம்பர் 5ஆம் தேதி கடைசி நாள் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 2 நாளாக வந்து தூத்துக்குடி கிரசன்ட் ஸ்கூலில் உட்காந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் வச்சு ஸ்கூலில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பசங்க, அங்கே வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வக்ஃபுகளை வந்து பதிவு பண்ணோம். அதாவது கடைசி நாள் நிறைய பேரில் நீங்கள் சொன்ன மாதிரியான பல ஆவணங்கள் இல்லை. அந்த பல ஆவணங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க குறிப்பிட்ட பள்ளிகளையாவது வக்ஃபு செஞ்சு அதை வந்து பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வேக வேகமாக அந்த ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு 3 நாட்கள் வந்து நாங்கள் வேக வேகமாக பதிவு பண்ணோம். ஒரு 30-40 வகுப்புகளை அன்னைக்கு மட்டும் பதிவு பண்ணோம். அப்போ 2வது அது டேட் முடிஞ்ச போது சுப்ரீம் கோர்ட்டு அதற்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கும்போது தமிழ்நாடு இது நம்ம ட்ரிபியூனல் மூலமாக அதற்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் அமர்ந்து அதற்கான திரும்ப அந்த லிஸ்ட் எடுத்தோம். லிஸ்ட் எடுத்ததில் கிட்டத்தட்ட ஒரு 180 வகுப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு 65 வகுப்பு கிட்ட 68 வகுப்பு கிட்ட பதிவு பண்ணாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த சேவ் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக பல வேலைகளை நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும் போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய யூசுப் அவர்கள், அதே மாதிரி முகமது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரகமானிய லட்சர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர், அது மாதிரி அஜ்மல் கான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கிறாரு. அவர் எல்லாரும் சேர்ந்து பல வாலண்டியர்ஸ், அதாவது காயல்பட்டத்தில் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர், அதே மாதிரி காயல்பட்டினம் அமீர், அதே மாதிரி ஃபைசல், ஏரல்ல இருந்து ஃபைசல்ங்கிற ஒரு நபர் எல்லோருமே சேர்ந்து பல ஊர்களுக்கு வந்து நேரடியாக அந்த பள்ளிகளுக்கு வந்து விசிட் பண்ணி அந்த பள்ளிகளில் நீங்கள் பதிவு பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு பல விஷயங்களை கேட்டு அதை வந்து சில பதிவு பண்ணாத பள்ளிகளை பதிவு பண்ணி கொடுத்தோம். நிறைய பேர் வந்து நாலுமாவடின்னு ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரில் சொன்னாங்க, இந்த பக்கம் இருக்கிற வக்ஃபு சொத்து வந்து நாங்கள் பள்ளி பட்டாவில் தான் வச்சிருக்கிறோம், தலைவருடைய பெயர் பட்டாவில் வச்சிருக்கிறோம், அதை நாங்கள் எல்லாத்துக்கும் பங்கு போட்டு வித்து கொடுத்தோம், எல்லா ஒருத்தர் கேஸ் போட நீங்கள் மிரட்டினதுனால அதை எல்லாத்தையும் திருப்பி வாங்கி வச்சிருக்கோம், அதனால பதிய வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஒரு கபரஸ்தானுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பள்ளிவாசல் பேர்லயே பட்டா இருக்கு, அதனால பள்ளிவாசல பதிவு பண்ணிட்டோம், அதனால நீங்க அதை பதிவு பண்ண வேண்டாம்னு எங்கள்கிட்ட நேரடியாகவே சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த பள்ளி நிர்வாகிகள் அல்லது ஜமாத்தார்கள் அந்த புத்தப்பள்ளிகள் இருக்காங்கிறத இங்க வந்து நான் தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கேன். அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். இதே போலதான் பல பள்ளிகள்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க, பண்ணாம போங்க, நீங்க யாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம பல முறை சொன்னோம். கடந்த முறை டிசம்பர் 5ஆம் தேதி பதிவுக்கு வந்து